வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல வெளியான பூட் கட் பால்ராஜு அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு காமெடி படம்னு சொல்லலாம். இந்த படம் இப்போதைக்கு தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை கூட பாருங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பேரு மகாலட்சுமி அப்படின்றது, இவங்க அம்மாவோட பேரு இந்திரா அப்படின்றது. அம்மாக்கு ஏதோ ப்ராப்ளம் போல இவங்களும் பரபரப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. இப்ப வெளியே உட்காந்துட்டு இருக்கும் போது ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. இவங்க தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, இந்த ஊர் தலைவரா இருப்பாரு. எப்பவுமே ஒரு வாக்கு கொடுத்தா அந்த வாக்கை நிறைவேற்றுவாரு. இந்த வாட்டியும் விவசாயம் சரியா நடக்கலன்னா கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்காக அவங்களுக்கு நிறைய காசெல்லாம் தராரு. இதை இவரோட பொண்ணான இந்திரா கவனிக்கிறாங்க. எதுக்காக அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட கேக்குறாங்க. நம்ம ஒரு வாக்க தொந்துட்டோம்னு வச்சுக்கோ, என்ன ஆனாலும் சரி அதை நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணு கிட்ட சொல்லிட்டாரு. சரிப்பா அப்படின்ற மாதிரி பொண்ணு கேக்குறாங்க. இப்ப பொண்ணு நல்லா வளர்ந்துடுறாங்க, கல்யாணமும் முடிச்சிடுறாங்க. இவரும் சொன்ன விஷயத்தெல்லாம் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல சாவர நிலைமைக்கு வந்துடுறாரு. இதுக்கப்புறம் இந்த மக்களை எப்படி பாத்துக்கிறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காரு. கவலைப்படாதீங்கப்பா, உங்களுக்கு நான் வாக்கு தரேன், நான் பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்பத்துல இருந்து இந்திரா தான் எல்லா வேலையும் பாத்துக்கிறாங்க. ஆனா ஹஸ்பண்டுக்கு இது பெருசா பிடிக்க மாட்டேங்குது. எப்ப பாரு ஊர் வேலைனே சுத்திட்டு இருக்க, இதுக்கப்புறம் இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாரு. என்னோட அப்பாக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன், கண்டிப்பா இதுக்கப்புறமும் அதுதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. இதனால ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு வந்துடுறாங்க. இந்த ஊர்க்காரங்களுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பையும் இவங்க முன்னாடி இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஊர்ல இருக்க எல்லாருக்குமே இவங்க மேல பெரிய மரியாதை இருக்கும். அதனால இவங்க பொண்ணான மகாலட்சுமிக்கு எல்லாருமே மரியாதை தான் கொடுப்பாங்க, மத்தபடி ஜாலியெல்லாம் பேச மாட்டாங்க. இதுவே மகாலட்சுமிக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன்னா மகாலட்சுமி வந்தாலே எல்லாருமே விலகிலாம் போயிட்டு இருக்காங்க. என்னடா யாருமே பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி மகாலட்சுமி யோசிக்கிறாங்க. பால்ராஜன் ஒருத்தர் மட்டும் இவங்களை கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசுறாரு. இந்திராவோட பொண்ணுன்னு சொன்னா என்ன கொம்பா முளைச்சிருக்கு, நம்மள மாதிரி நார்மல் மனுஷங்க தானே அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால பால்ராஜ் கூட ஃப்ரெண்டா இருக்கலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அப்படிதான் இவங்க சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸாவே பழகி இருப்பாங்க. இப்ப கோயில் முன்னாடி எல்லாருமே கூடி இருக்காங்க. பிள்ளையார் சிலையை எடுத்துட்டு வரணும், அதுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ தான் அந்த சிலையை எடுத்துட்டு வர போறாரு போல. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, பயங்கரமா ஹீரோக்கு பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் மாசா இந்த இடத்துக்கு வராரு. சிலையெல்லாம் இந்த இடத்துல இருக்கவங்க கிட்ட தந்துட்டு இருக்காரு. எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஜாலியா டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. இது எல்லாம் இவருக்கு வந்த கனவா இருக்கும். இப்பதான் கனவுல இருந்து முடிக்கிறாரு. டே சிலை வாங்கணும், ஏற்பாடு பண்ணிட்டீங்களேன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேக்குறாரு. அதுக்கு தாண்டா நேத்து சரக்கு அடிச்சோம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இப்ப காசுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நீங்க போய் சமாளிங்க, நான் மகாலட்சுமி கிட்ட காசை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் வரதுக்காகவே சீக்கிரட்டா ஒரு வழியை வச்சிருப்பாங்க. ஹீரோவா அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயினை பாக்குறாரு. எனக்கு கொஞ்சம் காசு தேவைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லா காசையும் செலவு பண்ணிட்டு என்கிட்ட கேக்குறியா, தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களும் கடைசியில காசை தந்துடுறாங்க. ஏமா அவன் கேட்கும் போதெல்லாம் காசை தரீங்கன்னு வேலைக்காரி கேக்குறாங்க. ஏன்னா எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்ட் அவன் தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப எல்லாருமே சிலை எப்பதான் வரும்ன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, பெருசா சிலை வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ நார்மலா தூக்கிட்டு அந்த சிலையை கொண்டு வந்துட்டு இருக்காரு. என்னடா அவ்வளவு காசு வாங்கின, இவ்வளோண்டு சிலையை கொண்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேக்குறாங்க. உங்க நல்லதுக்காக தான் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பெரிய சிலையை கரைச்சா என்ன ஆகும், தண்ணிலாம் நாசுப்படும், அது மூலியமா நமக்கு தான் பிரச்சனை, அதனால தான் சின்னதா ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சமாளிக்கிறது. இருந்தாலுமே எல்லாருமே கோவப்படுறாங்க. அப்பதான் இந்திரா இந்த இடத்துக்கு வராங்க. வந்த இந்திரா கிட்டயும் எல்லாருமே கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்திரா இருக்காங்கல்ல, அவன் சொல்றதுதான் சரி, இந்த சிலையே நல்லா தான் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி திருவிழாவையும் இவன் தான் நடத்த போறான், இந்த காசு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி பால்ராஜ் கிட்ட தராங்க. பால்ராஜும் சந்தோஷமா வாங்கிக்கிறாரு. ஹீரோக்கு ஒரு ஸ்கூல் படிக்கிற தம்பி இருப்பாரு. அவரும் சூசைட் பண்ணிக்கலான்ற மாதிரி தூக்குல மாட்டிட்டு இருக்காரு. இத பாக்குற பேரண்ட்ஸ் ஷாக் ஆயிடுறாங்க. எதுக்காகடா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண பார்த்த, நிறுத்துறா அப்படின்ற மாதிரிலாம் அவரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, பிராங்குக்காக தான் இதை பண்ணிருப்பான். இதெல்லாம் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். இதை பாக்குற எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி மட்டும் நீங்க தப்பான முடிவை எடுத்துறாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேமராவை பார்த்து பேசுறான். என்னடா பண்ற அப்படின்னு அம்மா கேக்குறாங்க. இதெல்லாம் யூடியூப்ல போட்டா காசு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சொல்றான். உன் தம்பி ஸ்கூல் போகும்போதே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான், நீ காலேஜ் போய் என்ன பண்ண அப்படின்ற மாதிரி அம்மாவும் ஹீரோவை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ காலேஜ் ஸ்டூடெண்டா தான் இருப்பாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி பஸ்ல வந்துட்டு இருக்காரு. இந்த பஸ்ல ரோகிணி அப்படின்றவங்களும் ஏறுறாங்க. ரோகிணியை பொறுத்த வரைக்கும் ஹீரோவை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மகாலட்சுமியோட ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க. இப்ப மகாலட்சுமி கிட்ட ஹீரோவை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. எனக்காக நீ ஹெல்ப் பண்றியா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. மகாலட்சுமி ஹீரோவை ஃப்ரெண்டா தானே பாக்குறாங்க, அதனால சரி அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப காலேஜ் வந்தோடனே எல்லாருமே இறங்க ஆரம்பிக்கிறாங்க. மகாலட்சுமி மட்டும் அங்க இருக்க ஒரு பொண்ணை பாக்குறதுக்காக வராங்க. அந்த பொண்ணு மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருப்பா. அவளுக்கு எப்பவுமே இவங்க சாப்பாடுலாம் தருவாங்க. ஒரு பையன் சூப்பரா மார்க் வாங்கியிருப்பான். சார் இருக்காரு பாத்தீங்களா, எல்லாரும் முன்னாடியும் அந்த பையனை பயங்கரமா பாராட்டிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோவும் கேங்கும் இந்த இடத்துக்கு வராங்க.
பாராட்டிட்டு இருக்கும் போதே இவனுங்க வந்துட்டாங்களா, இவனுங்க தான் இந்த காலேஜ்லயே ஒஸ்ட், ஒரு எக்ஸாமாவது பாஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்றாரு. எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ரோகிணி இருக்காங்கல்ல, எதுக்காக கிண்டல் பண்றீங்க, கண்டிப்பா பால்ராஜ் இந்த வாட்டி பாஸ் ஆவான் அப்படின்ற மாதிரிலாம் சப்போர்ட் பண்றாங்க. என்ன இவன் நமக்கு சப்போர்ட் பண்றா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஒருத்தர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு இடத்த விக்கிறதுக்கு நினைச்சிருப்பாரு. அது இந்திராக்கு தெரிய வந்துருது. என்கிட்ட முன்கூட்டியே சொல்ல மாட்டீங்களா, நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்ற மாதிரி கல்யாணத்துக்கான செலவெல்லாம் இவங்களே பாத்துறாங்க. இதனால பேரண்ட்ஸே உங்களுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு போறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு காலேஜை காட்டுறாங்க. நீ எப்ப ப்ரொபோஸ் பண்ண போற அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ரோகிணி கிட்ட கேக்குறாங்க. ப்ரொபோஸ் பண்றதுனா இந்த மாதிரி நார்மலாலாம் பண்ண மாட்டேன், அன்னைக்கு சாரி எல்லாம் போட்டு செம்மையா வருவேன், அப்பதான் அவன் இம்ப்ரெஸ் ஆவான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஊருக்கு கலெக்டரா புதுசா ஒருத்தர் வந்திருப்பாரு. அவரை இந்திராவை பார்த்து பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இந்த ஊர்ல எல்லாருமே உங்களை பத்தி தான் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உங்களை பத்தி கூட பேசுறாங்க, நிறைய நல்ல காரியம் பண்றீங்க, சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்திரா பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதுதான் மகாலட்சுமி வராங்க. வர மகாலட்சுமியை இவர் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பாக்குறாரு. மகாலட்சுமி இவருக்கு பிடிச்சிருக்க போல அப்படின்ற மாதிரி இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. வேலைக்காரி இருக்காங்க பாத்தீங்களா, மீன் குழம்பு தான் செஞ்சுட்டு இருக்காங்க. மீன் குழம்புனா பால்ராஜுக்கு ரொம்ப பிடிக்கும், அவனை உடனே கூப்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போதுதான் அம்மா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. விடிய ஒரு பையன் நீ வரும்போது இருந்தான்ல, பாத்தியான்னு கேக்குறாங்க. பாத்தமா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. அந்த பையனுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன், என்ன சொல்ற அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. உங்க விருப்பமா, நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சரிதான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இதனால அம்மாவும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. ஹீரோவோட தம்பி இருக்கான் பாத்தீங்களா, நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். என் பையன்டா நீ அப்படின்ற மாதிரி அம்மாவும் பயங்கரமா கொஞ்சுறாங்க. அண்ணன் ஒரு வாட்டி கூட ஃபர்ஸ்ட் வந்தது இல்லையான்ற மாதிரி தம்பி கேக்குறான். வந்தான்டா வந்தான், என் வயிற்றுல மட்டும் தான் ஃபர்ஸ்ட் வந்தான், வேற எதுலயுமே அவன் ஃபர்ஸ்ட் வரல அப்படின்ற மாதிரி அம்மா பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோக்கு போன் கால் வருது. இந்த மாதிரி மீன் குழம்பு இருக்கு வான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவரும் சாப்பிடுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப வயிறு முட்டை நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காரு. வேலைக்காரியை இவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து முள்ளு இருக்கு பாத்தீங்களா, தொண்டையில சிக்கிக்குது. வேலைக்காரிய போய் சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்லி சொல்றாங்க. சாப்பாடை உருட்டி முழுங்கினா சரியாயிடும்ல, அதுக்காக தான் சாப்பாடை உருட்டிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்திரா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன சாப்பாடை உருட்டிட்டு இருக்கன்னு கேக்குறாங்க. உங்களுக்கு சுத்தி போறதுக்காக தான் உருட்டிட்டு இருந்தம்மா அப்படின்ற மாதிரி சுத்தி போடுற மாதிரிலாம் நடிக்கிறாங்க. எப்படியோ சமாளிச்சுட்டு வேகமா அங்க இருந்து ரூம் வந்துடுறாங்க. உங்க அம்மா வேற வந்துட்டாங்க, சீக்கிரமா போக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால ஹீரோவா வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. நீங்க எப்ப பாரு பால்ராஜ பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க, ஒரு ஃப்ரெண்ட பத்தி யாருமே இவ்வளவு நேரம் பேச மாட்டாங்கம்மா, இது லவ்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வேலைக்காரி சொல்லிட்டாங்க. இது லவ்வான்ற மாதிரி ஹீரோயின்க்கும் லைட்டா டவுட் வந்துருது. இப்ப பஸ்ல வந்துட்டு இருக்கும் போது ஹீரோவை திரும்பி பாக்குறாங்க. ரோகிணி அன்னைக்கு ஹீரோவை பத்தி சொன்னாங்கல்ல, அதே மாதிரி இவங்களுக்கும் ஃபீல் ஆகுது, நமக்கும் லவ் ஃபீலிங் இருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த ஃபீலிங்ல வந்தவங்க சாப்பாடு கொடுக்கணும்ன்றதையே மறந்துடுறாங்க. நடக்க ஆரம்பிச்சவங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஞாபகம் வருது. சாரி நான் மறந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட வந்து சாப்பாடு தராங்க. கிளாஸ்ல வச்ச ஹீரோயின் இருக்காங்கல்ல, நடுவுல ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவை லவ் தான் பண்றோன்றது இவங்களுக்கு புரிஞ்சிருது. அப்பதான் இந்த இடத்துக்கு ரோகிணி வராங்க. இன்னைக்கு லவ் லெட்டர் கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி லவ் லெட்டர்ல அவங்க எழுதி இருக்கிறத படிச்சு காட்டுறாங்க. இவங்க சொல்லக்கூடாதுன்ற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறாங்க. இது நல்லா இல்ல, வேற மாதிரி நீ ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் தடுத்துறாங்க. ஹீரோயின் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணுக்கு சாப்பாடுலாம் தருவாங்கல்ல, அந்த பொண்ணு ஷர்ட்டை கழட்டி பிராவோட இருக்கா. இதெல்லாம் 3 பசங்க வீடியோ மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. இத பாக்குற ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு ஷர்ட்டை மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இங்கேயும் அங்கேயும் ஓடி ஆட்டம்லாம் காமிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ கரெக்டா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவரோட ஷர்ட்டை கழட்டி இந்த பொண்ணுக்கு பின்னாடி இருந்து மாட்டி விட்டுறாரு. அதே மாதிரி இந்த பசங்க கிட்ட பேசுறதுக்காக வருது. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. நம்ம வீடியோவை போட்டா யாராவது பாப்பாங்களா, அதனால தான் இப்படி பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் பார்க்க மாட்டாங்க, கண்டிப்பா பாப்பாங்கன்னு சொல்லிட்டாரு. அவனுங்க போன் அவங்க கையில இருந்து வாங்கி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தந்துடுறாரு. இப்ப அவனுங்க எல்லாரையும் போட்டு இந்த இடத்துல பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. இன்னும் நல்லா அடி அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ இந்த மாதிரி சண்டை போடுறத ரோகிணி இருக்காங்கல்ல, சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோயினுக்கும் இப்ப ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுல, அதனால ஹீரோயினும் ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப எல்லாம் முடிஞ்சு ஹீரோயின் ஏறலாம் நினைக்கிறாங்க. அப்ப கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுறதுக்கு போறாங்க. அப்ப ஹீரோ சட்டுன்னு கையை கொடுத்து இவங்களை காப்பாத்திடுறாரு. இதனால ஹீரோயினுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. இந்த இடத்துல இவங்க ஒரு சாங் யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ரோகிணி இருக்காங்கல்ல, ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு சாரி எல்லாம் கட்டிட்டு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கவனிக்கிற ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ சாரி கட்டிட்டு வந்து ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு சொன்னாலே இன்னைக்கு பண்ணிட போறா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுமே ஹீரோ கிட்ட பேசுற மாதிரி போயிடுறாங்க. ஆனா ரொம்ப கூச்சமா இருக்கு. இரு நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வேகமா ஹீரோயினுக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. நீயும் பக்கத்துல இருந்தா கொஞ்சம் தைரியம் வரும், வரியான்னு கேக்குறாங்க. சரின்ற மாதிரி ஹீரோயினும் ஏத்துக்கிட்டு இவங்களுக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. அந்த இடத்த வச்சு ரோகிணியும் ப்ரப்போஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவ ப்ரப்போஸ் பண்றதுக்குள்ள நம்ம ப்ரப்போஸ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறாங்க. நான் உன்னை லவ் பண்றேன் பால்ராஜ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோவே சிரிக்கிறாரு. இவன் என்ன லவ் பண்றாளாண்டா, சும்மா காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. காமெடின்னு யார் சொன்னா, நான் உண்மையிலேயே உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப பக்கத்துல வந்து சடார்னு கிஸ் பண்ணிடுறாங்க. இத சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதே சமயம் ரோகிணிக்கும் இது செம்ம ஷாக்கிங்கா இருக்கு.
இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி சரக்கச்சிட்டு இருக்காங்க. அட பாவி, நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற மாதிரி எங்க கிட்ட சொல்லிட்டு 2 பேருமே லவ்வர்ஸா இருந்திருக்கீங்கல்ல அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. லவ்வர்ஸ்லாம் கிடையாதுடா, ஏன் அவ அப்படி பண்ணான்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல, நான் இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஈரினை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இவ்வளவு நாள் நம்ம 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸா தானே பழகணும், எதுக்காக இந்த மாதிரி பண்ணன்னு கேக்குறாரு. அதான் எனக்கும் புரியல, உன்னை நான் ஃப்ரெண்டா தான் பாத்துட்டு இருந்தேன், ஆனா திடீர்னு எனக்கே தெரியாம உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது இவர் இருக்கார்ல, நீ கிஸ் பண்றதுக்கு முன்னாடி உன் மேல ஒரு ஃப்ரெண்ட் ஃபீலிங் தான் வந்தது, ஆனா இப்ப நானும் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டாரு. இதனால 2 பேருமே இந்த இடத்துல சந்தோஷமா கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இது எதுவுமே ஈரினோட அம்மாக்கு தெரியாதுல்ல. ஈரின் அம்மாவும் கலெக்டர் வீட்டுல சம்பந்தம் பேசுறதுக்காக வந்திருக்காங்க. 2 ஃபேமிலிக்கும் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தட்டெல்லாம் மாத்திக்கிறாங்க. இந்த கல்யாணம் இந்த தேதி நடக்கும், நான் வாக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. வீட்டுல அம்மா இல்ல, நான் தனியா இருக்கேன்னு ஈரின் சொல்லிட்டாங்க. போர் அடிக்குதா, டிவி பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உனக்கு புரியலையா, நான் தனியா இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்பயும் இவர் புரிஞ்சுக்க மாட்டாரு. போர் அடிக்குதுன்னா டிவி பாரு, எதுக்கு எனக்கு கால் பண்றன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இத பக்கத்துல இருக்க தம்பி புரிஞ்சுக்கிறான். நீ சரியான டியூப் லைட்டா இருக்க, உன்னை கூப்பிடுறா அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓஹோ, கூப்பிடுறாளா அப்படின்றது இப்பதான் இவருக்கு புரிய வருது. இவர் இருக்கார்ல, இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இங்க ஏன் வந்தன்னு கேக்குறாங்க. நீ தனியா இருக்கல, அதனால தான் வந்தன்னு சொல்றாரு. கிஸ் பண்ணலாம் நினைக்கும் போது வேலைக்காரி வந்துடுறாங்க. நீ என்ன பண்ற, முதல்ல இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி 2 பேருமே வேலைக்காரியை அனுப்பி விடுறாங்க. இப்ப இவங்க 2 பேர் மட்டும் தானே வீட்டுல இருக்காங்க, அதனால இவங்க ரொமான்ஸ் பண்றத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப வேலைக்காரி அவங்களோட வீட்டுல இருக்காங்க. அப்பதான் இந்திரா கிட்ட இருந்து கால் வருது. இந்த விஷயத்தெல்லாம் ரெடி பண்ணு, நான் வந்துகிட்டே இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எது வந்துட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. உடனே அவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி வேகமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரியாம இவங்களும் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வேலைக்காரி சொல்லலாம் நினைக்கிறதுக்குள்ள இந்த இடத்துக்கு இந்திராவே வந்துடுறாங்க. இவங்க 2 பேர் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறத இந்திரா பாத்துடுறாங்க. இந்திரா பாத்துட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா ஹீரோ ஷாக் ஆகுறாரு. மேற்கொண்டு எதுவுமே பேசாம சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி அம்மாவும் பொண்ணு கிட்ட கோவப்படுறாங்க. உங்ககிட்ட கேட்டுதானே முடிவை எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உங்ககிட்ட சொல்லும் போது நான் இவனை லவ் பண்ணலமா, ஆனா திடீர்னு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ப்ளீஸ்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேக்குறாங்க. சில நாட்கள்ல அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டல்ல, சில நாட்கள்லயே அவனை நீ மறந்துடுவ, நான் பேசி முடிச்சிட்டேன், வாக்கம் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே சமயம் ஹீரோவோட ஃபேமிலி கிட்ட இதை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அதனால ஹீரோவை ஃபேமிலியோட வர வச்சிடுறாங்க. இப்ப ஹீரோவோட ஃபேமிலி கிட்ட நடந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. கேக்குற ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹீரோ மேலதான் கோவப்படுறாங்க. எதுக்காகடா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண அப்படின்ற மாதிரி ஹீரோவை போட்டு அடிக்கிறாங்க. நீங்க எங்களை மன்னிச்சிருங்கம்மா, நாங்க வேற ஊருக்கு போயிடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. வேற ஊருக்கு எதுக்கு போனோம், நான் இங்கதான் இருப்பேன்னு ஹீரோ சொல்றாரு. அவங்க இந்த ஊருக்கே தெய்வம் மாதிரிடா, தலைவர் மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் பேரண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. தலைவரா அவங்க செலக்ட் ஆனாங்களா, நீங்களே தலைவர்னு ஏத்துக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும், அதே மாதிரி அவங்க கிட்ட நிறைய சொத்து இருக்கு, அது மூலியமா எல்லாருக்குமே தராங்க, என்கிட்ட சொத்து இருந்தா நானும் தந்திருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அப்ப எலெக்ஷன்ல நின்னா நான் ஜெயிக்க மாட்டேன்னு சொல்ல வரியான்னு இந்திரா கேக்குறாங்க. உங்களால ஜெயிக்க முடியாது, ஏன்னா நான் போட்டியா இருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஓஹோ, நீ எனக்கு போட்டியா, சரி எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, என் பொண்ணை உனக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ நீ இந்த ஊரை விட்டே போயிடணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. இந்த போட்டிலாம் தேவையில்லாதது அப்படின்ற மாதிரி இந்திராவோட அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. அந்த நிலைமையில என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல, அதனால தான் முடிவு எடுத்தேன், நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோ இந்த மாதிரி சவால் விட்டுட்டு வந்தது ஊர் மக்களுக்கு எல்லாம் தெரிய வந்தது போல. எதுக்காகடா அவங்க கிட்ட போய் சவால்லாம் விட்ட, உனக்கு யாரு ஓட்டு போடுவா, உன் வீட்டுல இருக்கவங்களே உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்றாங்க. ஹீரோவும் எப்படி ஜெயிக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோவோட தம்பியும் இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கான். பொலிட்டிக்கல் அட்வைசர்னு ஆட்கள் இருக்காங்க, அவங்கள யாரையாவது வரவை அப்படின்ற மாதிரி வீடியோலாம் காமிச்சிட்டு இருக்கான். அதுல பீக்கேன்ற ஒரு நபரோட வீடியோ தான் வருது. அந்த நபர் எப்படிலாம் பிரச்சாரம் பண்ணா ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் இருந்தா நம்ம ஜெயிச்சிடலாம் போல, இவரை வர வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இப்ப இந்த ஊருக்கும் அவரை வர வச்சிடுறாங்க. அவர் இந்த ஊரோட ஆட்கள் மாதிரியே மாறிடுறாரு. அப்பதான் எல்லார்கிட்டயும் ரீச் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கவலைப்படாதீங்க, நான் ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஈரன் இருக்காங்கல்ல, ஹீரோக்காக சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதை கவனிக்கிற அம்மாவும் எதுக்காக சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு இருக்க, நீ எப்படியும் அந்த வீட்டுக்கு போக போறது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் போக மாட்டேன், கண்டிப்பா இந்த போட்டியில ஹீரோ தான் ஜெயிப்பாரு, நான் கண்டிப்பா போவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா பொண்ணு தகராறுல நம்ம தான் தேவையில்லாம மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வேலைக்காரி யோசிக்கிறாங்க. பொண்ணு இருக்காங்கல்ல, சமைச்சதெல்லாம் ஹீரோ கிட்ட தரதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோக்கு பரிமாறிட்டுலாம் இருக்காங்க. இத பாக்குற ஹீரோவோட அம்மா ஷாக்க வராங்க. அந்த அளவுக்கு இவங்க 2 பேருமே க்ளோஸா இருக்காங்க போலன்னு யோசிக்கிறாங்க. எப்படியாவது இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. கவலையே படாத, கண்டிப்பா ஜெயிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களை கிஸ் பண்ற மாதிரி நெருங்கி வந்துட்டு இருக்காரு. இவங்க இருக்காங்கல்ல, சட்டுன்னு இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவரும் பிடிக்கணும்னு பின்னாடியே ஓடிட்டு இருக்காரு. கரெக்டா நடுவுல வந்து பீக்கே தடுத்துறாரு. டே ஆர்வக்கோளாரு, இன்னும் நீ ஜெயிக்கவே இல்ல, அதுக்குள்ள எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, ஜெயிக்கிறதுக்கான வேலையை நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அது என்ன பண்றதுன்னு ஹீரோ கேக்குறாரு. இங்க இருக்க எல்லாருமே குடிப்பாங்க, குடிய வச்சு ஈஸியா ஓட்ட வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு.
நாங்க ஒரு பார்ட்டி பண்ண போறோம், எல்லாருமே வாங்கன்ற மாதிரி இன்வைட் பண்ணிடுறாங்க. ஏகப்பட்ட ஜென்ஸ் அந்த இடத்துக்கு வந்து ஜாலியா சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளவு ஓட்டு நமக்கு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி பிகே சந்தோஷப்படுறாரு. ஓட்டெல்லாம் போட்டுருவீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. எங்க ஆடு மாடை வித்து எங்களுக்கு ட்ரீட் வைக்கிறதுக்கு நாங்க ஓட்டு போடணுமா, அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி எல்லாருமே போறாங்க. அடப்பாவி, வித்தது உங்க ஆடு மாடு இல்லையான்னு பிகே கேக்குறாரு. எங்களுக்கு ஏது ஆடு மாடு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உங்களை வச்சு எப்படா நம்ம ஜெயிக்கிறது அப்படின்ற மாதிரி அவரும் கோவப்படுறாரு. இப்ப பிகேவை சமாதானம் பத்தி வேற என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. பிகே என்ன சொல்றாருன்னா, வீட்டுக்கு 4000 ரூபாய் கொடுத்தா ஈஸியா எல்லா ஓட்டையும் வாங்கி ஜெயிச்சிடலாம். ஆனா வீட்டுக்கு 4000 ரூபாய் கொடுக்கணும்னா இவ்வளவு காசு தேவை. உங்ககிட்ட காசு இருக்கும்னு எனக்கு தோணல, எப்படியாவது ரெடி பண்ணி கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பயங்கரமா யோசிக்கிறாங்க. வட்டிக்கு ஒரு லேடி காசு தருவாங்க, அவங்க கிட்ட கேட்கலாமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா வட்டிக்கு காசு தரணும்னா இவங்க பத்திரம் தரணும். அந்த மாதிரி பத்திரம் கூட இவங்க கிட்ட இல்ல. இதனால ஹீரோ இருக்கார்ல, அந்த வீட்டுல திருடிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் திருடலாம் அப்படின்ற மாதிரி அந்த வீட்டுக்குள்ள எகிரி குதிச்சு நுழையிறாங்க. இப்போ பொறுமையா கதவு கிட்ட வந்து கதவை திறக்கிறாங்க. அந்த நேரம்னு பார்த்து ஒரு லேடி அந்த கதவு கிட்டே நிக்கிறாங்க. பத்மா அம்மாவை பாக்குறதுக்காக வந்திருக்கீங்களான்னு கேக்குறாங்க. இவங்க 4 பேருமே ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 4 பேருமே எதுக்கு மூஞ்சில கரிய பூசி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. எங்க மூஞ்சியே அப்படிதான் அப்படின்ற மாதிரி சமாளிச்சிட்டு இருக்காங்க. சரி உட்காருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இந்த வேலைக்காரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்களும் சுத்தி முத்தி இடத்த பாக்குறாங்க. நிறைய மூட்டைலாம் இருக்கு. இந்த மூட்டைக்குள்ள காசு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு. மூட்டைக்குள்ள போய் யாராவது காசை வைப்பாங்களா, மத்த இடத்துல தேடுங்கடா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இப்ப ரெண்டு பேரா பிரிஞ்சு தேடிட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, பத்மா இருக்க ரூம் வந்துடுறாரு. அவங்க சாவியை இடுப்புல தான் சொருவி வச்சிருக்காங்க. எப்படியாவது அந்த சாவியை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஃப்ரெண்டும் யோசிக்கிறாங்க. ஃப்ரெண்ட் இருக்கார்ல, சைலண்டா பக்கத்துல வந்து அந்த சாவியை எடுத்துடுறாரு. கதவை திறந்து பார்த்தா உள்ள காசே கிடையாது. என்ன காசே இல்லாம இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப வேற 2 ஃப்ரெண்டை நமக்கு காட்டுறாங்க. பத்மாவோட அம்மா ரூமுக்கு தான் அவங்க வந்திருக்காங்க. பாட்டியோட கழுத்துல இருக்கிறத திருடிடலாம் நினைக்கிறாங்க. திடீர்னு பாட்டி முடிச்சிடுறாங்க. இந்தாங்க எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்களே நகையெல்லாம் கலட்டி தராங்க. ஹஸ்பண்ட் கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. முதல்ல அன்பா தான் பேசுறாங்க. ஆனா போக போக இவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. ஐயோ, ஹஸ்பண்ட் நினைச்சு நம்மள சாப்பிடுச்சிருவா போல அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே வேகமா ஓடுறாங்க. எவ்வளவு அமௌண்ட்னு வேலைக்காரி கேக்குறாங்க. இடத்த மட்டும் தானே இவங்களுக்கு பார்க்கணும், அதனால கம்மியா ஒரு அமௌண்ட்டை சொல்லிட்டாங்க. அவ்வளோண்டு அமௌண்ட் தானா, நானே எடுத்து தரேன் அப்படின்ற மாதிரி மூட்டையை ஓபன் பண்ணி அந்த வேலைக்காரி எடுத்துட்டு இருக்காங்க. நான் முதல்லயே மூட்டையை ஓபன் பண்ணலாம்னு சொன்னேன், நீங்க தான் கேட்கல அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லிடுறாரு. இதை இந்த வேலைக்காரி கவனிச்சிடுறாங்க. அப்ப நீங்க திருட வந்தீங்களா அப்படின்ற மாதிரி கத்திடுறாங்க. இதனால பத்மா பாட்டின்னு எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்து எல்லாருமே இங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. என் வீட்டுக்கே திருடுறதுக்கு வந்திருக்கீங்களா, ஒழுங்கா ஓடுங்கடா அப்படின்ற மாதிரி பத்மா இங்க இருந்து துரத்தி விடுறாங்க. ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் அடி வாங்கினாங்கல்ல, இதெல்லாம் அசிஸ்டன்ட்டுக்கு தெரிய வந்துருது. இத பத்தி இந்திரா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் மேல இருந்து ஈரினும் கவனிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. போற போக்க பார்த்தா நீ தோத்துருவ போல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ப்ளீஸ் ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ரொம்ப சோகமா வீட்டுக்கு வராரு. அம்மாவும் இவர் சோகமா இருக்கிறத கவனிச்சிடுறாங்க. இப்ப அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, இடத்த வித்து இவர்கிட்ட காசு தராங்க. ஏதுமா இவ்வளவு காசுன்னு கேக்குறாரு. இடத்த வித்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உனக்காக மட்டும் இந்த விஷயத்த பண்ணல, அந்த பொண்ணு உன் மேல ரொம்ப காதல் வச்சிருக்கா, அவளுக்காக தான் இந்த விஷயத்த பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோவும் எமோஷனல் ஆகி அம்மாவை கட்டி பிடிக்கிறாரு. இந்த விஷயத்தெல்லாம் தம்பி இருக்கான் பாத்தீங்களா, வீடியோ மாதிரி எடுத்துட்டு இருக்கான். இப்ப இவங்களுக்கு தேவையான காசு கிடைச்சிருது. ஒவ்வொரு வீடா தந்து ஓட்ட வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப முதல்ல ஒருத்தங்களை பாக்குறதுக்காக வந்து காசு தராங்க, ஓட்ட போட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. நீ என் வீட்டுல சில பொருள்லாம் திருடினல, அதுக்கு இது சரியா போயிருச்சு, உனக்கெல்லாம் ஓட்ட போட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இப்படி யோசிக்கிறாரு. இப்ப ரெண்டாவதா ஒரு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, 4000 ரூபாய் தந்துடுறாரு, வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்களும் என்னடா சொன்ன அப்படின்ற மாதிரி இவரை போட்டு அடிக்கிறாங்க. அவங்க தப்பா புரிஞ்சுட்டு தான் அடிச்சிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, 4000 ரூபாய் தந்து ஓட்டு போறதுக்காக வர சொன்னோம், தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி புரிய வைக்கிறாங்க. என் வீட்டு அண்டாவை திருடுனீங்கல்ல, அதுக்கு இந்த காசு சரியா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த லேடி காசை புடிங்கிக்கிறாங்க. ஆக மொத்தத்துல எல்லாருமே இந்த மாதிரி தான் காசை வாங்கிட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு ஈரின் கொஞ்சம் அப்செட்டா உட்காந்து இருக்காங்க. அப்ப இந்திரா இருக்காங்க பாத்தீங்களா, உன் காதலோட மதிப்பு என்னமா, ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்குமா, நான் 5 லட்சம் ரூபாய் தரேன் விட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என் காதலுக்கு மதிப்பே கிடையாது, ஏன் இப்படி பண்றீங்கன்ற மாதிரி இவங்க கோவமா கேக்குறாங்க. இல்ல, அவன் ஓட்டுக்கு ஒரு மதிப்பு வச்சிருக்கான்ல, அதனால தான் காதலுக்கும் ஏதாவது மதிப்பு இருக்குமான்னு நினைச்சேன். எவ்வளவு காசு தந்தாலும் சரி, மக்களுக்கு என்ன பத்தி தெரியும், அவங்க நிச்சயமா என்னதான் ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்திரா சொல்லிட்டு இருக்காங்க. இந்திரா தான் எப்படியும் ஜெயிக்க போறாங்க, நம்ம தோக்க போறோம்ன்ற மாதிரி ஹீரோவும் கொஞ்சம் அப்செட்டா இருக்காரு. ஈரனை பார்க்க போனோம் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. ஈரன் இருக்காங்கல்ல, ஹீரோ கூட சேர்ந்து எடுத்த போட்டோவெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சோகமா தான் இருக்காங்க. அப்ப பேச வந்த வேலைக்காரி இருக்காங்கல்ல, ஒருவேளை பால்ராஜ் தோத்துட்டானா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நிச்சயமா பால்ராஜ் தோக்க மாட்டான், ஜெயிச்சிருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒருவேளை தோத்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் சாக கூட தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஈரன் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்க வந்த ஹீரோவும் கேக்குறாரு, எது செத்து போயிடுவாளா அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. எதுவுமே பேசாம இங்க இருந்து சோகமா நடக்க ஆரம்பிக்கிறாரு.
இந்த மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கும் போதுதான் ஏற்கனவே அடி வாங்கினவங்க இருக்காங்கல்ல, ஹீரோவை அடிக்கிறதுக்காக மொத்தமா வந்திருக்காங்க. நானே டென்ஷன்ல இருக்கேன் போங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவனுங்க போக மாட்டாங்க, ஹீரோயினை தப்பு தப்பாலாம் பேசிட்டு இருக்காங்க. இதனால கோவப்பட்ட ஹீரோ இருக்காருல்ல, அவங்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. நானே டென்ஷன்ல இருக்கேன், ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி இவரோட கஷ்டத்தெல்லாம் சொல்லி பயங்கரமா புலம்பிட்டு இருக்காரு. தோத்துட்டனா அவ இறந்து போயிடுவாரா, அவ இறந்து போயிட்டா என்னால உயிரோட இருக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. ஹீரோ ஃபீலிங்கா பேசுறத பார்த்து இவங்களுமே கஷ்டப்படுறாங்க. உன் நிலைமை தெரியாம நாங்க தப்பு பண்ணிட்டோம், கவலைப்படாத, உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நாங்களும் ட்ரை பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எப்படிதான் ஜெயிக்கிறதுன்னு தெரியாம ஹீரோ சோகமா உட்காந்துட்டு இருக்காரு. அப்பதான் பஸ் எல்லாம் வருது. பஸ்ல இருந்து இந்த ஊர்க்கார பசங்க எல்லாம் மொத்தமா இறங்குறாங்க. ஏற்கனவே இந்திராக்கு இங்க இருக்க ஓட்டெல்லாம் பத்தாதுன்னு நீங்க வேற போடுறதுக்காக வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. நாங்க இந்திரா மேடத்துக்கு போடுறதுக்காக வரல, ஹீரோக்கு போடுறதுக்காக வந்திருக்கோம்னு சொல்லிட்டாங்க. இத கேக்குற ஹீரோவே ஷாக் ஆயிடுறாரு. ஹீரோ நேத்து நைட் ஃபீலிங்கா பேசினாரு பாத்தீங்களா, அதெல்லாம் தம்பி வீடியோ மாதிரி எடுத்திருப்பான், சோசியல் மீடியால போட்டிருப்பான். அதெல்லாம் பார்த்துதான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இதனால ஹீரோவும் தம்பியை சந்தோஷமா கட்டி பிடிச்சிட்டாரு. வந்த எல்லாருமே ஹீரோக்காக பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்திரா அம்மாவோ உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்ன்றது எங்களுக்கு நல்லா தெரியும். ஒருவேளை பால்ராஜ் தோத்துட்டான்னு வச்சுக்கோங்க, இந்திரா அம்மாவோட பொண்ணு இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்திரா அம்மாவோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அதுக்காகவாது பால்ராஜுக்கு எல்லாருமே ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி இவங்க பிரச்சாரம் பண்றாங்க. இதனால ஊர் மக்களும் பால்ராஜுக்கு ஓட்டு போட்டா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப எலெக்ஷன்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இப்ப ரிசல்ட் சொல்ற நாளே வந்துருது. ஹீரோவோட வீட்டை சேர்ந்த எல்லாருமே பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு வந்து உட்காந்துடுறாங்க. இப்ப முதல் சுற்றோட முடிவு இந்திராக்கு சாதகமா தான் வந்திருக்கு. ரொம்ப ஓட்டு அதிகமா இருக்காங்க. அதனால இந்திரா சந்தோஷப்படுறாங்க. இந்திராவோட அசிஸ்டன்ட்டும் சந்தோஷப்படுறாரு. ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஹீரோ எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் வேண்டிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த ரவுண்ட்ல ஹீரோ தான் அதிக ஓட்டு எல்லாம் வாங்குறாரு. இந்திராக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. முடிவுல ஹீரோ தான் ஜெயிச்சிடுறாரு. இதனால ஹீரோவோட ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்திராவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க. வா பால்ராஜ், நீ சொன்ன மாதிரியே ஜெயிச்சிட்ட. இதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு இருக்க எல்லா பொறுப்பையும் நீ தான் பாத்துக்க போற. அது சம்பந்தப்பட்ட ஃபைல்லாம் இதுதான் அப்படின்ற மாதிரி தந்துட்டு இருக்காங்க. நீ ஜெயிச்சிட்ட, ஆனா நான் தான் கொடுத்த வாக்க காப்பாத்த முடியல. கொடுத்த வாக்க காப்பாத்த முடியலன்னா சாவர் தான் ஒரே வழின்னு சொல்லிட்டாங்க. பேசிட்டு இருந்தவங்க வாயில இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கு. இவங்க விஷம் குடிச்சிருக்காங்கன்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. ஏமா இப்படி பண்ணீங்கன்னு கேக்குறாரு. இப்ப வேகமா இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இததான் படத்தோட ஸ்டார்டிங்ல நமக்கு காமிச்சிருப்பாங்க. சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க, போய் பேசி பாருங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு போறாரு. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் பேசுறதுக்காக வராங்க. ஹீரோ ரொம்ப ஃபீலிங்கா பேசுறாரு. நீங்க இந்த மாதிரி ஒரு முடிவை எடுப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் இதை பண்ணிருக்க மாட்டேன். இப்ப கூட ஒன்னும் கெட்டு போல, நீங்களே தலைவரா இருங்க, நீங்க சொன்ன வாக்க நிறைவேற்றின மாதிரியும் இருக்கட்டும், நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு போறாரு. இதை நினைச்சு ஹீரோயினும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்திரா இந்த நிலைமையில இருக்கிறது தெரிஞ்ச ஹஸ்பண்டும் பேசுறதுக்காக வந்துடுறாரு. கலெக்டர் வீட்டுல யாருமே தப்பா எடுத்துக்கல, நீ எதுக்காக உன்னோட உயிரையே உண்ணும் நினைக்கிற, புரிஞ்சுக்கோ, நீ திரும்பி வான்ற மாதிரிலாம் இவர் ஃபீலிங்கா பேசுறாரு. இவங்களுமே முழிச்சிடுறாங்க. இவங்க தப்புச்சிட்டாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ இங்க இருந்து கிளம்புறதா சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா, இப்ப திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு இந்திரா வந்துடுறாங்க. நீ எங்கேயும் போக தேவையில்ல, நீ தான் ஜெயிச்ச, நீ தான் இந்த பதவியில இருக்க போறன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் வேணாங்க, பரவாயில்லன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதான் அம்மாவே சொல்றாங்கல்ல, ஏத்துக்கோன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. அப்ப நான் தான் இதுக்கப்புறம் இந்த ஊருக்கு தலைவரா அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசுறாரு. இவங்க சந்தோஷமா கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.